சக்தியாம், மாற்றத்தின் மகத்தான சக்தியாம் விசில் சக்தி, தளபதி சக்தி, விஜய் சக்தி. அதுதான் இன்று திருமுட்டம் நகர் பகுதியில காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற தொகுதியுடைய தனி வேட்பாளராக இதோ அண்ணன் எளிய பண்பாளர் குறிப்பிட்ட குரலுக்கு உங்களுக்கு அன்போடு ஓடோடி வருவார். பண்பாளர், படித்த பண்பாளர், எல்லோரும் சமமாக பழகக்கூடியவர், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பழகக்கூடியவர், சமூக நீதி, சமத்துவம், மதச்சார்பின்மை தாங்கி துவங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் விக்கிரவாண்டி மாநாட்டில ஒரு அற்புதமான சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற ஒரு பிரகடனத்தை செய்து துணிச்சலாக வீரப்படையாட்சி அஞ்சலை அம்மாள் அந்த வெயிலே சிறைவாசம் செய்து இந்த நாட்டுக்காக விருதை வாங்கி தந்த ஒரு பெரிய போராளியை கொள்கை பிரகடனம் செய்து விஜய் அவர்கள் இந்த நாட்டிற்கு அறிமுகப்படுத்தினார். அஞ்சலை அம்மாளுடைய வரலாறு மறைக்கப்பட்டு இருந்தது. எப்பொழுது பிரகடனப்படுத்தினாரோ விக்கிரவாண்டியில, அது முதல் இன்று அஞ்சலை அம்மாளை அனைத்து கட்சிகளுமே அனைத்து சக்திகளுமே போட்டி பாராட்டுகின்றன. வீர படையாட்சி அஞ்சலை அம்மாளுடைய அருளாசி பெற்ற சின்னம் விசில் சின்னம். மறந்து விழாதீர்கள். சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவருடைய கொள்கை தலைவர்கள் ஒருவராக அவருடைய அருளாசி பெற்ற வேட்பாளர் எஸ் சீனிவாசன் அவர்கள் காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற தொகுதியில தனி வேட்பாளராக தனி சிங்கமாக தாவேகா டிவிக விசில் 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 சின்னத்திலே இது சிங்கமாக நிறுத்தி கொள்கை தலைவர்களாம் அதிலே ஒரு வீரமங்கை விடுதலை போராளி போரிட்டு வெள்ளைகளை விரட்டி அடித்த வேலு நாச்சியாருடைய அருளாசி பெற்ற சின்னம் விசில் சின்னம். அந்த விசில் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி படிக்காத மேதை கர்ம வீரர் காமராஜர், கல்வி தந்தை, கல்வி கொடுத்த தந்தை கர்ம வீரர் காமராஜர் அவர்களை கொள்கை தலைவராக கொண்டு அவருடைய அருளாசியும் பெற்று வந்திருக்கின்ற வேட்பாளர் திருமுட்டம் நகர் பகுதியில விசில் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு உங்கள் மத்தியில கரம் கூப்புகிறார், சிரம் தாழ்த்துகிறார். எனக்கு ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லுகிறார். மாற்றத்தின் மகத்தான சக்தி தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, அரசியல் மாற்றம் நடக்க இருக்கிறது. அந்த அரசியல் மாற்றத்திலே திருமுட்டம் நகர் பகுதி வர்த்தக பெருமணி மக்களே, விவசாய பெருமணி மக்களே, விவசாய கூலி தொழிலாளர் பெருமக்களே, கல்லூரி மாணவ மாணவிகளே, அரசு துறை, தனியார் துறை ஊழியர்களே, அமைப்பு சாரா தொழிலாளர் அமைப்புகளே, மோட்டார் தொழிலாளர் அமைப்புகளே, வர்த்தக பெருமணி மக்களே, நீங்கள் வாக்களியுங்கள் விசில் சின்னத்திற்கு ஒரு முறை என்று சொல்லி மாற்றத்தை கேட்டு வந்திருக்கிறார். அரசியல் மாற்றம் நடக்க இருக்கிறது. அந்த அரசியல் மாற்றத்திலே உங்கள் பங்களிப்பு நிகழ வேண்டுமே ஆனால் நீங்கள் விசில் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். மறந்து விடாதீர்கள். வாக்கு தருவார்கள், தேர்தல் அறிக்கையிலே வாரி வாரி வழங்குவார்கள். ஆனால் அதிலே ஒரு 10% கூட நிறைவேற்றி இருக்க மாட்டார்கள். அது கூட அந்த 10% எப்படி சுருட்டலாம், எதிலே சுருட்டலாம் என்று அந்த சுருட்டுவதற்கான திட்டங்களை வகுத்து பாக்கி தேர்தல் அறிக்கையெல்லாம் காற்றிலே பறக்க வைத்த விடியாத அரசினுடைய ஆட்சி மாற்றத்தை நாம் தகர்த்தெறிந்த திமுக என்ற ஒரு கடுமையான கள நிலவரத்தை தந்து கொண்டிருக்கார். தமிழகத்தின் மாற்றத்தின் சக்தியாம் தளபதி விஜய் அவருடைய ஆட்சி பெற்ற சின்னம் விசில் சின்னம். அந்த விசில் சின்னத்திலே வாக்கு கேட்டு இதோ உங்கள் மத்தியிலே நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் எஸ் சீனிவாசன் அவர்கள் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வந்து கொண்டிருக்கிறார். இளைஞர் சக்திகளை வாக்காளர் பெருமுறை மக்கள் மறந்து விடாதீர்கள். ஒரு முறை ஓட்டளிக்கிறீர்கள், வாக்களிக்கிறீர்கள். ஏன் ஆளுகின்ற கட்சி மீது கோபத்தினால் 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வாக்களித்தீர்கள். அது ஏன் நல்ல ஆட்சி தான் கொடுத்தா இப்ப சொல்றீங்க. ஆனா இல்ல, அந்த கொடுங்கோல் ஆட்சியை மாற்ற வேண்டியதா இன்னொரு கொடுங்கோல் ஆட்சியை நீங்க கொண்டு வந்தீங்க. 5 வருடம் போச்சுன்னா 5 வருடமா நீங்க புலம்பி தீப்பீங்க. இவங்களை எப்படியா தூக்கி கலாசணும், இவங்களை அகற்றணும் சொல்லுவீங்க. ஆனா கடைசியில அந்த அதே நீங்க யார தூக்கி எறிஞ்சீங்களோ அவங்களே மறுபடியும் தேர்ந்தெடுப்பீங்க. அண்ணன் இல்லைன்னா தம்பி, தம்பி இல்லைன்னா அண்ணன், அண்ணன் மேல கோவம் வந்தா தம்பி கிட்ட பேசுவீங்க, தம்பி மேல கோவம் வந்தா அண்ணன் கிட்ட பேசுவீங்க. இது அரசியலா? இது தமிழகத்தின் வளர்ச்சி திட்டமா? இது தமிழகத்துக்கான வளர்ச்சி பாதையா? இல்லவே இல்லை. புதிய அரசியல் மாற்றம் ஒன்று தேவை. அண்ணனும் தேவையில்லை, தண்ணியும் தேவையில்லை. தேடுங்கள் ஒரு புதிய சக்தியை, வாய்ப்புதாருங்கள் தளபதி விஜய்க்கு என்று சொல்லி நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்த தவிர்த்தால் தமிழகத்தை இறைவனாலும் காப்பாற்ற முடியாது. ஏன் 2.5 வயது சிறுமியை சொல்லுகிறீர்கள்? ஏன் 70 வயது மூதாட்டியை பற்றி பேசுகிறீர்கள்? ஏன் சிறைவாசத்திலே லாக்கப்டத்திலே இருந்த தந்தை மகனுடைய அந்த கேவலத்தை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். எனது வாக்காளர் விரும்பும் மக்களே, 5 ஆண்டுகளிலே இந்த ஆட்சியில் நடந்த அவலங்கள் அதற்கு முன்பே நடந்திருக்கிறது. அதையும் சேர்த்து 2 பேருக்கும் ஏறகட்டு விதமாக நீங்கள் புதியதாக ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தின தளபதி விஜய் அவர்களுக்கு மாற்றம் ஒன்றே மாறாதது, மாற்றம் ஒன்றே மாறாதது, அரசியல் மாற்றம் ஒன்று வேணும். விஜய் வாக்களியுங்கள் என்று சொல்லி காவல்துறைக்கு
காவல்துறைக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க. கொஞ்சம் அவங்களுக்கு உறுதுணையா இருங்க. எல்லாரும் நிர்வாகிகள் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்கப்பா. கொஞ்சம் பத்திரிகை நிருபர் வந்திருக்காங்க, ஒத்துழைப்பு கொடுங்க. காவல்துறைக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி விஜய் அவர்களின் நாசி பெற்ற வெற்றி வேட்பாளர் இதோ உங்களிடம் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார். திரு சீனிவாசன் அவர்களுக்கு விசில் சின்னத்தில் வாக்களிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தளபதியின் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் இதோ விசில் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு உங்களை பாதம் கேட்டுக்கொள்கின்றோம். உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு, உங்கள் சின்னம், உங்கள் சின்னம், உங்கள் சின்னம். நன்றி அண்ணா, நன்றிங்கண்ணா. வேட்பாளர்ண்ணா தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி அவர்கள் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் திரு சீனிவாசன் அவர்களுக்கு வாக்களிக்குமாறு உங்களை பொன்னான வாக்குகளை ஒருமுறை வாய்ப்பு கொடுங்கள். விசேஷ சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தமிழக வெற்றி கழகத்தின் தளபதியின் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தின் தளபதியின் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் திரு சீனிவாசன் அவர்களுக்கு உங்கள் வாக்கை முழுமையாக குடும்பமாக போடுங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி வேட்பாளர் விசில் சின்னத்திற்கு ஒருமுறை வாய்ப்பு கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தமிழக வெற்றி கழகத்தின்